வெள்ளியங்கிரி மலைப்பயணம் 2026 நான் வந்து போயிட்டு வந்திருந்தேன். அதில் வந்து எத்தனை மலை இருக்குது, அது என்னென்ன சாமி இருக்குன்னு இந்த பதிவு ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம சேனலுக்கு தான் ஃபஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா மறக்காமல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு 1500 படிக்கட்டு ஏறி கஷ்டப்பட்டு வந்தீங்க அப்படின்னா இந்த விநாயகர் கோயில் வரும். இந்த விநாயகர் கோயில் வந்தது அப்படின்னா ஃபஸ்ட்டு மலை வந்து முடிஞ்சுன்னு அர்த்தம். இங்கே வந்து விநாயகர் வந்து சாமி வந்து கும்பிட்டுட்டு பக்கத்தில் கடை இருக்கும். மேக்ஸிமம் தேவையான பொருளாக வந்து நீங்களே எடுத்துகிட்டு போயிருங்க. பிளாஸ்டிக் எடுத்துகிட்டு வராதிங்க. எல்லாத்தையுமே பிளாஸ்டிக்கெல்லாம் குப்பையில் போட்டுருவாங்க. இந்த சாமியை வந்து கும்பிட்டுட்டு கொஞ்சம் தூரம் போனோம் அப்படின்னா மூங்கில் காடாக இருக்கும். மூங்கில் காடெலாம் முடிச்சுட்டு 2வது மலையிலே வந்து பார்த்திங்க அப்படின்னா வழுக்குப்பாறை வந்து ஸ்டார்ட் ஆகும். இதுதான் வந்து பார்த்திங்க அப்படின்னா வழுக்குப்பாறை. நான் நைட்டில் தான் வந்து போயிருந்தேன். நைட்டில் தான் வந்து வீடியோ எடுத்திருந்தேன். வழுக்குப்பாறையில் வந்து ஏறி போகிற மாதிரி இருக்கும். அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா 3வது மலை ஸ்டார்டிங்கில் வந்து பார்த்திங்க அப்படின்னா பாம்பாட்டி சித்தர் குகை வந்து இருக்கும். அப்புறம் வந்து ஒரு சின்னதாக வந்து ஒரு சுனை இருக்கும். அதுக்கப்புறம் 4வது மலை வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபுல்லாக வந்து சமதளம் தான். நார்மலாக வந்து நடந்து போயிடலாம். 5, 6வது மலை வந்து பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் கடினமாக இருக்கும். இது வந்து திருநீர் மலைன்னு வந்து சொல்லுவாங்க. ஏன் இப்படி சொல்கிறாங்க அப்படின்னா அந்த மண்ணெல்லாம் வந்து பார்க்குறதுக்கு வந்து திருநீர் மாதிரியே வந்து இருக்கும். 6வது மலையோட கடைசியில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆண்டி சுனை இருக்கும். அதில் வந்து மறக்காமல் வந்து குளிச்சுட்டு போனீங்க அப்படின்னா ஃபுல் ரெஃப்ரெஷ்மெண்ட்டாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் அந்த தண்ணி வந்து ரொம்ப ஐஸ் மாதிரி இருக்கும். அதை வந்து குளிச்சுட்டு போய் கீழே பக்கத்துலேயே சாமி இருக்கும். அதையும் வந்து கும்பிட்டுட்டு திருப்பி 7வது மலை ஏற வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். 7வது மலை தான் எல்லா மலையோட கொஞ்சம் சோதிக்கிற மாதிரி இருக்கும். கொஞ்சம் கஷ்டப்பட்டு ஏறி வந்தால் அப்படின்னா மேலே வந்து மிகப்பெரிய பாறைக்கு அடியில் வந்து வெள்ளியங்கிரி ஆண்டவர் வந்து சுயம்பு லிங்கமாக வந்து தோன்றி நமக்கு வந்து காட்சி அளிப்பார். நாங்கள் வந்து ஏர்லி மார்னிங் ஒரு 4:30லேருந்து 4:45 டைமுக்கு வந்து போயிருந்தோம். அங்கே வந்து மேலேயே வந்து விநாயகர் ஒரு சில சாமிகள்லாம் வந்து இருக்குது. அதெல்லாம் வந்து தரிசனம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து வெள்ளியங்கிரி ஆண்டவரை வந்து விடியற் காலையில் வந்து தரிசனம் பண்ணோம். பார்த்திங்க அப்படின்னா ஃபுல்லாகவே வந்து கூட்டமாக இருந்தது. நல்லா வந்து தரிசனம் பண்ணோம். கொஞ்சம் காலையில் நேரமே போனோம்னா நின்று தரிசனம் பண்ணுற அளவுக்கு டைம் கொடுப்பாங்க. அதுவே கூட்டம் அதிகமாக இருந்ததுன்னா டக்குன்னு வந்து தாட்டி விட்டுருவாங்க. 7 மலை ஏறி வந்ததுக்கு பலனாக வந்து வெள்ளியங்கிரி ஆண்டவர் வந்து நல்லா வந்து சிறப்பாக தரிசனம் பண்ணிட்டு அப்புறம் வந்து ஒரு திருநீர் பாக்கெட்டு வந்து கொடுப்பாங்க. அதை வாங்கிட்டு திருப்பி வந்து கீழே இறங்க வந்து ஸ்டார்ட் பண்ணிட வேண்டியதான். மலையிலேருந்து கொஞ்சம் தூரம் வந்து இறங்கிட்டு சன்ரைஸ் பாயிண்டில் வந்து வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். நான் போன அன்னைக்கு வந்து ரொம்ப செமையான பனிங்காட்டி சூரியன் வந்து அந்த அளவுக்கு வந்து அந்த மேகத்தில் வந்து நல்லாவே வந்து தெரியல. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா அங்கேயே 2-3 ஃபோட்டோலாம் வந்து எடுத்துகிட்டு ஃபுல்லாக வந்து இறங்க ஆரம்பிச்சாச்சு. வந்த வழியிலே இறங்கிட்டு கீழே வந்து பார்த்திங்க அப்படின்னா திருப்பி வந்து வெள்ளியங்கிரி ஆண்டை வந்து சாமி கும்பிட்டு அன்னதானம் வந்து கீழே போடுவாங்க. சாப்பிட்டு ஊருக்கு வந்து கிளம்ப வேண்டிதான். இந்த வருஷம் வந்து பார்த்திங்க அப்படின்னா பிப்ரவரியிலேருந்து மே கடைசி வரைக்கும் வந்து கோயில் திறந்துருக்காங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து மறக்காமல் இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணிட்டு வாங்கடா போகலான்னு வந்து சொல்லுங்கள். மேலும் இந்த மாதிரி நல்ல வீடியோஸ் பார்க்குறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்க. நல்லதே நினைப்போம். நல்லது.